இன்றைய சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் கீழக்கரை நகர் முழுவதும் வாக்கு சேகரிப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய நகர் நிர்வாகிகள், செயல் வீரர்கள் எல்லோரும் பெரும் அளவில் இங்கே நூற்றுக்கணக்கானோர் திரண்டு வைக்கிறார்கள். இன்றைய தமிழகத்தினுடைய மிக ஒரு பேராபத்திற்குரிய ஒரு நிகழ்வு இன்றைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது தொகுதி மறுவரை என்கிற பெயரில் தமிழகம் போன்ற தென் மாநிலங்களை உரிமைகளை வஞ்சிக்கும் வகையில மத்திய ஒன்றிய பாசிச பிஜேபி அரசாங்கம் எதிர்கட்சிகளினுடைய ஏகத்துவமான எதிர்ப்பையும் மீறி இன்றைய தமிழகம், அசாம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் மேற்கு வங்கத்திலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட பிஜேபி அரசாங்கம் இன்று அந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது. அதை நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் 3 நாட்கள் தொடர்ச்சியாக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துவது என்று அவர்கள் அறிவிப்பு செய்ததை ஒட்டி எங்களுடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நெல்லை முபாரக் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க கீழக்கரையிலும் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் போன்ற பல்வேறு ஜனநாயக வழிமுறையிலே இன்றைய தினம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பெருமளவில் கலந்திருக்கிறோம். பொதுமக்களாகிய நீங்கள் இந்த தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கும் வகையில நம்முடைய ஒவ்வொரு வாக்குகளும் இருக்க வேண்டும். அதற்கான களப்பணியிலே தான் இன்றைக்கு நாங்கள் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து இந்த பயணத்தை வாக்கு சேகரிக்கும் பயணத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். பொதுமக்கள் அனைவருடைய பேராதரவோடு இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எங்கள் அண்ணன் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் அவர்கள் 1000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை எஸ்டிபிஐ வழங்குகிறது. ஜெய்ஹிந்த்.